இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் vlog-ஓ இல்லை யூடியூப் vlog-ஓ கிடையாது, மெமரிஸ் மட்டும்தான். இதில் தகவல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்காது. மெமரிஸ் vlog-ன்னு சொல்லாதீங்க. மைக்கு நான் பேசணும். லக்கேஜ் எடு. லக்கேஜ் பெருசா ஒன்றும் இல்லடே. அவங்களுக்கு வந்து பெருங்குடி பிரான்ச்ல சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. அவங்க இப்பதான் கால் அடிச்சிட்டு இருந்தாங்க. பிரதர், மெமரிஸ் vlog-ன்னு சொல்லாதீங்க. vlog-ன்னு சொன்னாலும் 4 பேர் பார்க்கணும். இது பார்க்கறது பூரா நான் மட்டும்தான். எனக்கே போட்டியா? என்னதான் நடந்தாலும் இவரை மாதிரி இப்படி தூக்கி வச்சுட்டு பேசக்கூடிய தைரியம் இன்னும் வரமாட்டேங்குது. Yeah, let's go. Happy Charlie, come here. அடி அடி அடி. கிளம்பியாச்சு. இதே குரூப்பு, நல்லது கெட்டதுக்கு 4 பேர். அந்த 4 பேர் இவங்க தான். பார்த்துக்கோங்க. மங்களகரமா இருக்கு தெரியுறீங்க. மங்களகரமா இருக்கிறேன்னா நான். இது வரணும். இது வர சார், இது வர. இப்போ நம்மளும் கிளம்பிட்டோம். ஆனந்த் சார் இருக்காப்புல, அரவிந்த் சார் இருக்காப்புல, எல்லாரும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு குளிச்ச மாதிரி இருக்கு. பிரதர், அதே பிரதர், அதே அண்ணன் பாலுனை. ஓகே. பாலுனன் காலையில் வந்து 4:30க்கு கிளம்பணும் அப்படின்னாங்க. வெற்றிகரமாக 6:45க்கு கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆடியோ வந்து எந்த ஊர் போறோம்? அதே ஆடியோ வந்தா என்ன டேய், நான் மெமரிஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா. எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ எங்க போறோம்? திருவெண்ணைநல்லூர். திருவெண்ணைநல்லூர்ல ஒரு சிவ கஷேத்திரம், ஜீவசமாதி, அங்க போறோம். நடுவில் திருச்சியில தான் சாப்பாடு வாங்கி தருவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் படுத்து தூங்கிடணும். எல்லாரும் அப்படி இருக்கும். போன தடவை அண்ணன் இங்கே தான் கூப்பிட்டு வந்தார். இந்த தடவை இங்கே தான் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் அட் திருச்சி. என்ன சாப்பிட போகிறீங்க? பாஸ்போர்ட் சைஸுக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ண மாதிரியே அண்ணன் இருப்பாப்புல. ரெண்டு பொங்கல், அங்கே பூரி. சாப்பாட்டுக்கு வெயிட்டிங். டிங் டிங் டிங். இப்போ வந்து அண்ணன் கையில் எல்லா பொறுப்பையும் கொடுத்தாச்சு. நம்ம அப்படியே தூங்க போகிறோம். மெமரிஸ் எடுக்கலையா? மெமரிஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். vlog எடுக்கிறது நீங்கள். vlog நான் எடுக்கிறதா இருந்தால் பேச மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் கோவில் என்னப்பா? இது இல்லப்பா, அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் கோவில். அப்படியா?
எங்க கோயில்? மெமரி எடிட் பண்ண வேண்டியதா போச்சு. அது மண்டபம், அது கோயில் கிடையாது. அதுதானே முத கோவில். இந்த கூமுட்டை வச்சுட்டு இந்த கூமுட்டை தான். இன்டர்நெட் வந்துட்டு உள்ள போகும்போது இது வந்துட்டு கோவில் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப பெரிய கோவில், தரிசனமும் நல்லா இருந்தது. கோவில் உள்பிரகாரமும் ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம எங்க இருக்கோம் அது முதல்ல சொல்லுங்க. இது என்ன கோவில்? நம்ம இது மங்களாம்பிகை. மங்களாம்பிகை அம்பாள் கோயில். அந்த சிவன் கோவில் கிருபாபுரீஸ்வரர். கிருபாபுரீஸ்வரர். மெமரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மலை பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் நிறைய இருக்குது. A2B மாதிரி M2Bன்னு ஒன்று இருக்குது. இந்த மலை பார்த்தீங்களா கல்லெல்லாம் யாரும் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. இந்த மலையெல்லாம் யாரோ கல் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. நாலு மணி துபாய்க்கு வந்திருக்கோம். டீ குடிக்கலான்னு துபாய்க்கு வந்திருக்கோம். பக்திமான்ஸ் 2 பேர். மணி 4:30 ஆகுது. வாய்ஸுங்க சொல்ல வேண்டியதுதான். இந்த நம்ம இப்போ வந்து ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். மலை மேல் இருக்குது முருகன் கோவில். பைபாஸ்லேருந்து இறங்கி அந்த ஒரு கட்டிங் போட்டு போயிட்டுருக்கோம். கார் மேலே போகும்னு நினைக்கிறேன். மேலே போயிடுச்சு நல்லாயிருக்கும். கட்டிங் போட்டு போறியா? கோவிலுக்கு போகும்போது நான் போடுற கட்டிங் வேறு கட்டிங் பிரதர். எல்லா வீடியோ ரெக்கார்டிங். அதனால் என்ன மெமரிஸ் சுவாரஸ்யமாக இருக்கட்டும். நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் காமெடி ஹியூமர் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க. நேராவானா லெஃப்ட்டு. அது என்ன இது ஏன் வந்தாங்கன்னு தெரியுது. அவங்க பேரில் இருக்கு கோயில். பச்சை மயில் மகனே. இது ஒரு ப்ரைவேட் கோவில், ஆனால் நல்லா இருந்தது. தரிசனம் சூப்பர். அண்ட் இங்கே ஒரு சாமி இருக்காங்க. அந்த சுவாமிகளையும் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. ரத்னகிரியில் இருக்கோம். அருள்மிகு ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமி திருக்கோவில். இது வந்து படி ஏறி வர பாதை. ரொம்பலாம் கிடையாது, ஒரு 150 to 200 படி தான். மேலே போனீங்கன்னா கோவில் இருக்குது. இது வந்து கார் வரக்கூடிய பாதை. 2 ஹேர்பின் பெண்டு அண்ட் நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ். என்ட்ரன்ஸு. திருப்பதி வந்தாலே சாப்பாடு இங்கே தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்கும். பேர் எழுதி போட்டு க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நாங்க அப்பமே கடையை காமிச்சோம். நீங்க வேண்டாம் நம்ம அங்க போய் வாங்கி போன்னு
பழம் வாங்கிட்டு வரணும், நல்ல பழமாக தேடி பார்த்து பள்ளமாக ஒரு பழம் வாங்கிட்டு வரணும். மரத்தை நட்டி காய வச்சு நாளைக்கு 10 மணி தானே? நாளைக்கு காலைல 10 மணி தானே? என்ன இன்னைக்காவது தூங்க விடுங்கடா, ஒரு பழத்துக்காக நைட் 2 மணி வரைக்கும் உட்கார வைக்காதீங்கடா. நைட்டு 10 மணி 18 டிகிரி. ஆனால் மேலே இன்னும் குளிராக இருக்கும். பட்டு இப்போதைக்கு மேலே போகிற ஐடியா இல்லை, ரூம் போய் தூங்கலான்ற ஐடியா தான் வச்சுருக்கோம். இங்கே டீயை போட்டாச்சு, டீயை குடிச்சிட்டு இப்போ நேராக ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ரோட்டில் எப்பவும் போல் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற ரெசார்ட், டெம்பிள் வேலி குரூப் ஆஃப் டால்மியா ரெசார்ட்ஸ். அந்த அரண்மனை மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசு. பார்க்கிங் ஏரியாவே அவ்வளோ பெருசாக இருக்கும். வெளில கார்டன் எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே ஒரு தடவை வரும்போது இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இது செகண்ட் டைம். டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு வாக்கு முடிச்சுட்டு வரோம். புது மாப்பிள்ளை ஆனந்த் சார், கொஞ்சம் பழைய மாப்பிள்ளை அரவிந்த் சார், என்றும் இளமை ஜோக்கிங் சார், அண்ட் எங்கள் குருநாதர் பாலு சார், குருசாமி என்று நாங்கள் செல்லமாக அழைப்போம். இப்போது கீழே அம்மன் சன்னிதி, அந்த கோவில் தானே, திருச்செந்தூர் தானே, அந்த கோவிலில் பார்க்க போயிட்டு அதை முடிச்சுட்டு மேலே திருப்பதி போனோம். இன்றைக்கி திங்கக்கிழமை தான், ஆனால் இது வரைக்கும் பார்த்ததுலே அதிகமான ரஷ் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நல்ல கூட்டமாக இருக்குது. மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். இவ்வளோ வெட்ட வெளிச்சத்தில் இதான் முதல் தடவை நினைக்கிறேன். வழக்கமாக நம்ம வந்து இரவு நேரங்கள் தான் உள்ளே போவோம். ஓகே. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விலாகோ இல்லை யூடியூப் விலாகோ கிடையாது, மெமரிஸ் மட்டும்தான். இதில் தகவல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்காது. நான் போகிறது, நாங்கள் பேசுனது, அவ்வளோதான். அதுவும் ரெக்கார்ட் பண்ண டைமில் இருக்கிறது தான். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் அதை ஏதாவது வேண்டாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா மலேசியா வாத்தியார் சேனலை பாருங்க. மலேசியா வாத்தியார் தனியாக இருப்பாங்க, எங்கள் மலேசியா வாத்தியார் வச்சுருப்பாரு. அது போக ஏதாவது 1-2 கிளிப்ஸ் வேணும்னா ஆனந்த பிரின்ஸில் இருக்கும், அவ்வளோதான். வந்துட்டோம். இதுலேருந்து நடந்து வந்து இப்போ இங்கே தான்
இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் நீங்கள் டாப் போடுறது. இது அந்த சைடில் தான் பேக் கொடுக்குற இடம் இருந்துச்சு. இந்த இதில் வரும் பாரு வண்டி கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டான்னு. நமக்கு வரல, அவன் வண்டி தான் காமிச்சு வந்துடும். அவங்க 500 ஃபைனு. நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா. ஆமாம், ஆட்டோ ஃபைனா? ஆமாம். 28 நிமிஷத்தை அதான் அது தெரியும், ஃபைன் தெரியும். ஒரு தடவை ஃபைன் கட்டியிருக்கேன் முதல்ல, தெரியாமல் வேறு தெரியாமல். ஒரு கிளுக்குள்ள மேலே அடிக்க வந்துட்டாப்ல. ஆனால் வண்டி அப்பா நீ பேசாம வாப்பா. மெமரிஸ்ல இருக்கும். நான் கேட்கல. பேசாம இருப்பா. எனக்கு கேட்கல, ஏன்னா அண்ணனுக்கு கேட்கலையா? எட்டு மணி நேரம் க்யூ நின்று தரிசனம் முடித்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் உள்ளே போகும்போது 12:30 12:30 8:30 தான் வெளியே வந்தோம். அண்ட் லட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே வர்றதுக்கு இப்போ மணி வந்து 10 மணி ஆக போகுது. இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அண்டு ஃபோன் வண்டியில் வச்சுருந்ததுனால எந்த வீடியோ எடுக்க முடியல. இப்போ இது ஆஞ்சநேயர் சுவாமி கோயில். இது இங்கே சாமி கும்பிட்டுட்டு கீழே போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு விடிகாலிலே வீட்டை பார்த்து கிளம்புறோம்.